நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे பேரனே, உனக்கு நான் பாட்டன் பிதாமகன் என்ற காரணத்தால் ஒன்று கூறுகின்றேன். உனது கடமையிலிருந்து என்றும் தவறாதே. நாளை நீ யுத்த பூமிக்கு வந்து பாட்டன் உனது விரோதி என்ற முறையிலே யுத்தம் நடத்து. அப்படி ஒரு பானம் விட்டு என் மார்பை துளைத்து விடு. அர்ஜுனா, உன் பானங்களை விடுக்கும் போது அன்பு பாசம் என்னும் உன் கைகளுக்கு தடை போடாதே, தடை போடக்கூடாது. மன்னியுங்கள் பிதாமகரே. புலம்பாதே அர்ஜுனா. போதும், உன் பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை. மருகனே, மொத்தத்தில் இன்று இருட்டிய பிறகு அர்ஜுனன் பேரன் என்ற போர்வையில் அன்பு தாத்தாவை பார்க்க அல்ல, மாறாக கௌரவ சேனையின் சேனாதிபதி இடத்தில் நாளைய யுத்தத்திற்கு திருட்டு திட்டம் தீட்டியிருக்கிறார். காந்தார அரசனே, இளவரசனே, உன் மாமனின் நாவை அடக்கி வைத்துக் கொள்ள சொல். என் மீது சந்தேகப்படுகிறார். பீஷ்மனே, சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவரா நீங்கள்? அப்பாற்பட்டவரா? ஐவரிடம் ஆசை வைத்து கௌரவர் பக்கம் ஆயுதம் ஏந்துவது யாரிடம் ஆடும் நாடகம்? மீண்டும் மீண்டும் இதே துரோகம் தானா? தம்மிடம் சந்தேகம் எழுவதில் தவறென்ன? எல்லா கௌரவ சேனையுமே பேசத் தொடங்கிவிட்டது. அது எதனால்? தாம் உள்ளத்தில் பாண்டவருக்கு இடம் தந்து அன்பு செலுத்துவது, தாம் கொண்ட தேசபக்தி என்பது பிரச்சனைக்குரியது. புரியாதா? பீஷ்மனின் தேசபக்தி மீது சந்தேகம் கொள்வது நியாயமே இல்லை. யுத்த களத்தின் நாளை இந்த பீஷ்மன் நிற்பான், தன் உயிரையும் கொடுப்பான். பீஷ்மன் அஸ்தினாபுரத்தின் நலனுக்கு கேடு விளைய விடவே மாட்டான். செல் இளவரசே, நாளை யுத்த பூமியில் பீஷ்மன் அனைவருடைய சந்தேகங்களையும் சந்தேகத்துக்குரியவர்களையும் நீக்கி தன் பாணங்களால் பதில் சொல்லி ஐயத்திரைகளை கிழித்தறிவான்.
ஆக்கிரமியுங்கள். தேரை நிறுத்து. காத்துக் கொள்ளுங்கள் பிதாமகரே. தாங்கிக்கொள் அர்ஜுனா. அர்ஜுனா, விடு உன் பாணத்தை. பலே அர்ஜுனா, பலே. கவனம் அர்ஜுனா, பிதாமகர் பீஷ்மர் கடுமையாக தாக்கத் தொடங்கிவிட்டார். கவனம் அர்ஜுனா. கவனம். அதோ பார், ஊழிக்காலத்தை உருவாக்குகிறார். தெரிந்து கொள் அர்ஜுனா, பிதாமகர் எத்தனை பயங்கரமாக போராடுகிறார். பிதாமகரை தடுத்து விடு. அவர் மேல் பாணம் தொடு. எடு காண்டீபத்தை. பார்த்தா, இப்படியா உன் கரங்கள் நடுங்குவது? சரியாக பிடி. பிதாமகரே,
அர்ஜுனா, ஏன் இந்த குழப்பம்? வலிமை முழுவதையும் பயன்படுத்தி செயல்படும். இப்போது பிதாமகரின் நெஞ்சை நோக்கி சீறிச் செல்லட்டும் உன் அம்பு. உன் அம்புகள் இன்று பிதாமகரின் தேகத்தை தொட்டு வணங்கிச் செல்கின்றன. கேசவா, நான் அம்பு விடுகிறேன் பிதாமகர் மீது. இல்லை, இது நீ விடும் அம்பு இல்லை அர்ஜுனா. அர்ஜுனனின் அம்பு என்றால் மலையை தகர்க்கும் சக்தி உள்ளது. பூமியை பிளந்து பாதாளம் செல்லக்கூடியது. நீ நடிக்கிறாய். பிதாமகரை அடிப்பது போல் அம்பால் அர்ச்சனை அல்லவா செய்கிறாய்? இவ்வாறு பேரனுக்கும் தாத்தாவிற்கும் உள்ள அன்பினை காட்டவா போர்க்களம் வந்தாய்? கேசவா, நான் என்ன செய்வது? என்ன கேள்வி? யுத்தம் செய். பிதாமகரை கொன்றுவிடு. எப்படி? அவர் என் தாத்தா. நீ தாத்தா என்றால் அவரை கொல்ல உனக்கு நெஞ்சிலே விருப்பம் இல்லை. ஆம், பிதாமகரை கொல்ல எனக்கு விருப்பமில்லை. என் கை சேல் இழக்கிறது. பாசமுள்ள தாத்தாவை நான் ஏன் இப்படி அர்ஜுனா? நீ பேரன் தாத்தா பாசம் என்கின்றாய். ஆனால் உன் தாத்தாவோ தர்மத்தின் தலையை வெட்டி வீசுகின்றார். அதற்கென்ன சொல்கின்றாய்? பார்த்தா, பிதாமகரை பாண்டவரிலே நீ மட்டுமே கொல்ல ஆற்றல் உள்ளவன். ஆம், நீ மட்டும் தான் கொல்ல முடியும். ஆம் பார்த்தா. கேசவா, என்ன செய்வேன்? பார்த்தனின் கை பார்த்தன் சொன்னபடி கேட்கவில்லையே. விழிகள் குறிவைக்க மறுத்து விடுகின்றதே. பானம் செலுத்த குறிவைக்கிறேன். வைத்த குறி நோக்க கண்கள், பாழும் கைகள், பார்த்தன் காண்டீபம், அதோடு இந்த மனமும் செயல் மறக்கின்றன. சரி பார்த்தா, உன் வில் பிதாமகருக்கு எதிராக நிற்காது. நான் மறுக்கவில்லை கேசவா. பிதாமகரை கொல்ல என் கை எழவில்லை. உன் கை எழாது. சொந்த பந்த உணர்வுகள் உன் கையை தடுப்பதா? பிதாமகரை நானே கொன்று விடுகிறேன். பார்த்தா, நான் ஆயுதம் எடுக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் கேசவா? போரிலே ஆயுதம் ஏந்துவதில்லை என்ற உன் வாக்கை நீயே மீறுகிறாயா? என் வாக்கை நான் மீறும் அளவுக்கு ஒரு வாய்ப்பளித்தது நீதான். மாதவா, இப்படி நீ மாறுவது தர்மமா? இப்படி நீயே வாக்கினை மீறி அதர்மம் செய்வதா? பார்த்தா, இந்த தர்மம் அதர்மம் என்ற எல்லைகளை மீற பொறுப்பற்ற நீதான் என்னை தூண்டுகிறாய். நானா? ஆம், நீதான். பார்த்தா, நான் ஆயுதம் ஏந்துவதில்லை என்று சொன்னேன். எதனால்? உன் மீது உள்ள நம்பிக்கையால் தான். இந்த தர்ம யுத்தம் உன்னுடைய பங்கேற்பினால் தான் வெற்றி பெறும் என்று. மேலும் நீ என் நண்பன் என்பதால் போரிலே வரும் பெருமை உனக்கே வர நினைத்தேன். மிக்க வருத்தம், பரிதாபம். இதில் உன் தாத்தா என்ற பாசத்திற்காக இன்று மாண்புமிக்க தர்மத்தையே வழி கொடுக்கிறாயா? புதிர் போடாதே கேசவா. எனக்கு என்னதான் சொல்கிறாய்? அர்ஜுனா, தன் மூத்தோர்களுக்கு ஆதரவு காட்டுவது தர்மம்தான். மூத்தவர் என்பவர் நெறிகெட்டு நேர்மையற்று போகும்போது அப்படிப்பட்டவரை கொல்வதும் தர்மம்தான். உனக்கு பிதாமகர் மீது உள்ள பாசத்தால் அதர்மம் செய்கிறார். அதுபோல் நானும் உனக்கு துணை இருந்தால், நண்பனே, நான் இந்த பூமியில் கிருஷ்ணாவதாரம் எடுத்ததற்கு அவசியமே இல்லை. இப்போது நானும் வாக்கு மாறாதிருந்தேன் என்று வைத்துக்கொள். இந்த பார்த்த சாரதியின் கண் முன்னே தர்மம் அதர்மத்தால் அழிந்து விடாதா? அப்போது என் அவதார நோக்கமே வீழ்ந்தானே.
அர்ஜுனா, போதுமா உன் பிதாமகரின் பாசம்? பார்த்தா, இப்போது கூட நீ உன் பிதாமகரை கொல்ல மாட்டாயா? கொல்லாதே. நீ பாசம் என்ற குழிக்குள்ளே விழுந்து கோழையைப் போல் இப்படியே வாயை மூடிக்கொண்டிரு. நண்பா, நான் பாசம் என்ற திரைக்குள் மறைந்து பாண்டவர் அடிவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பார்த்தா, தர்மத்தை அதர்மம் அழிக்க விடமாட்டேன். நான் போகிறேன். நான் போகிறேன் பிதாமகரை வதம் செய்ய. மன்னா, பிதாமகரை கொல்வதற்காக ஸ்ரீகிருஷ்ண சுதர்சனத்தை ஏந்தி விட்டார். நில் கேசவா. கேசவா, நின்று விடு. போக வேண்டாம் மாதவா. கேசவா, நின்று விடு. போக வேண்டாம். பகவான் கிருஷ்ணரே சொன்ன சொல் மீறுகிறாரா? நின்று விடு கேசவா, நின்று விடு. நின்று விடு மாதவா, நின்று விடு. நின்று விடு கேசவா, நின்று விடு. நின்று விடு கேசவா. நின்று விடு மாதவா, நின்று விடு மாதவா, நின்று விடு. மாதவா, நின்று விடு. நின்று விடு. நீ சொன்ன சொல்லை மறந்து என்ன செய்கிறாய் நீ? என்ன செய்கிறாய் நீ? உலகம் சொல்லும் அல்லவா மாதவன் சொன்ன சொல் மீறினான் என்று. நாளைய இதிகாசம் என்னை பழிக்கட்டுமே. கிருஷ்ணன் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்று. அர்ஜுனா, பாரெல்லாம் என்னை பழிக்கும் அல்லவா, அதை விட்டுவிடு. பார்த்தா, அதர்மம் வெல்வதற்கு, தர்மத்தை வீழ்த்துவதற்கு நான் இடம் தரவே மாட்டேன். மானிடனாக அவதாரம் நான் இங்கே ஏன் எடுத்தேன்? இந்த நெறி கெட்டவர்களை வாழவிடக் கூடாது என்று. நான் பிறந்ததே தர்மத்தை காக்கும் தொண்டு செய்வதற்காக. நீ பார்த்தா, தர்மத்தை வளரவிடக்கூடாது என்று நினைப்பவனை நான் விட மாட்டேன். ஆசையின் கையிலே அகப்பட்டவன் அதர்மம் என்ற இருட்டுக்குள் தானே மாட்டிக்கொள்கிறான். நண்பன் என் அர்ஜுனனைப் போல் கோழையாகி விடுகிறான். அப்போது நானே வருகிறேன் தர்மத்தை உடனிருந்து காக்க. இப்போதும் கூட நான் அதர்மத்தின் இருட்டிலிருந்து நியாயங்கள் என்ற தீபத்தை அணையாமல் காக்கத்தான் வந்தேன். ஆகையால் வேறு வழியின்றி பார்த்தனே இந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்தேன். எடுக்காதே கேசவா. மூலமே முறை மாறினால் காலம் அதை தாங்காது. காரணம் நான் அல்ல, காரணம் நீதான். உனக்கு மீண்டும் மீண்டும் சொன்னேன். மீண்டும் மீண்டும் உன்னை தர்மத்தின் பாதைக்கு கொண்டு வர முயன்றேன். பார்த்தா, நீ மீண்டும் மீண்டும் பழைய நிலைக்கே போகின்றாய். இந்த தர்ம யுத்தமே ஒரு வலிமையுள்ள அர்ஜுனனை பொறுத்தே நிகழ்கிறது.
பொய்யாக்கி விட்டாய் அந்த எண்ணத்தை. தேர் மீது அமர்ந்தவனை கீழே இறக்கிவிட்டாய் அர்ஜுனா, கீழே இறக்கிவிட்டாய். மாதவா, மாதவா, நான் அவ்வாறு செய்வேனா? உனது செயல்பாடுகள் தானே என்னை உடைத்தது. இனி உன்னை நம்புவது அழகல்ல அர்ஜுனா. பிதாமகர் உயிரோடு இருக்கும் வரை நீ உன் கடமையை செய்ய முடியாது. ஏனெனில் பிதாமகரை எதிர்த்து நீ வில்லெடுக்கும் போது, போர்க்களத்திற்கு நீ முதலாக வந்தபோது எப்படி அழுதாயோ அப்படியே இன்றும் அழுகிறாய். பிதாமகரை நீ பார்த்தவுடனேயே உன் பாச உணர்வுகள் விடுத்துக் கொள்கின்றன அர்ஜுனா. உன் வசத்தில் நீ இல்லை. இனிமேல் நான் இப்படி அழவே மாட்டேன் கேசவா, அழவே மாட்டேன். சொல்லாதே அர்ஜுனா, பக்கத்திலிருந்து பார்க்கிறேனே. உன் போன்றவனின் நடுங்கும் கைகள் தர்மத்தை காக்க வலிமையுள்ளதல்ல. பிதாமகரின் நினைப்பே உன்னை கோழையாக்கி குழியிலே தள்ளிவிடுகிறது. போதும் போதும் சக்கரதாரி, மீண்டும் எனக்கு வாய்ப்பை கொடு. ஒரே தடவை வாய்ப்பை கொடு. பார்த்தனை நம்பு. பார்த்தனின் மடமைக்காக உன் திருவாக்கை புறம் தள்ளாதே. சக்கரத்தை விடுவதற்கு இனி தேவையில்லை. என் பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறேன். நான் காண்டீபன் என்பதை நிரூபிக்கிறேன். என்னை மன்னித்து விடு மதுசூதனா. பார்த்தனை மன்னித்து விடு. அந்த சுதர்சனத்தை திருப்பி விடு. உன்னை நம்பலாமா அர்ஜுனா? செல்வோம் கேசவா, திரும்பி உன் தேருக்கு செல். வெல்க பக்தவச்சலன், வெல்க பிரபு. பிரபு, என்னையும் கௌரவித்தீர்கள். அதனால் உங்கள் திருப்பாதங்களை தொட வேண்டும். என்ன இது பிதாமகரே? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? பாராட்ட நான் ஒன்றும் செய்யவில்லை. இல்லை பிரபு, இல்லை. இப்போது இவையெல்லாம் எனக்காகத்தானே. மற்றவருக்கு தெரியாது, என் மனதிற்கு தெரியும். தாம் இந்த சின்னவனின் பக்திக்காகத்தானே சுதர்சன சக்கரத்தை எடுத்தீர்கள். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் பிதாமகரே? பிரபு, உண்மையை சொல்கிறேன். அப்போது நீங்கள் போரிலே ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்றீர்கள். உடனே என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் தலை தூக்கியது. தமது சபதத்தை உடைத்து தம்மை அஸ்திரம் எடுக்கும் அளவுக்கு தூண்டிவிட உறுதி கொண்டேன். முற்றிலும் நான் அதை மறந்து போய்விட்டேன். என் போன்ற எளிய பக்தனுக்காக பகவான் தன் வாக்குறுதியை தூக்கி எறிந்து விடுவீர்கள் என்று நினைக்கவில்லை. பகவான் என்றால் கருணை கடல்தானே. தாம் கருணை காட்டுவதில் அதிசயங்கள் என்ன? தாம் பக்தர்களின் பக்தர் அல்லவா? யாருக்கும் தெரியாது. பீஷ்மன் நான் அறிவேன். தாம் அந்த எளிய பக்தனின் லட்சியத்தை நிறைவேற்ற தமது வாக்கை மீறினீர்கள். பிரபு, தாம் பக்தருக்கு பக்தர்தான். அதோடு போரிலே இதுவே என் வெற்றி பிரபு. இந்த யுத்த பூமியில் அனைத்திலும் உயர்ந்த வெற்றி பிரபு. அன்பனுக்காக அமுத வாக்கை மீறினீர்களே. பிரபு, ஒரு விஷயத்தை தம்மிடம் நான் சொல்லலாமா? சொல்லுங்கள் பிதாமகரே. அது தாம் சுதர்சன சக்கரத்தை எடுத்தீர்களே, அந்த அழகிலே மயங்கி போனேன். உள்ளுணர்வு என் முடிவு வந்துவிட்டது என்று உணர்த்தியது. இப்படி உங்கள் கையால் வடிவது எனக்கு பெரும் பேர் அல்லவா? அந்த ஆனந்த பரவசத்தில் பீஷ்மனான நான் என் பெற்ற தாய் கங்காவை நினைத்து
ஹே கங்கா மாதா, நான் என்னவென்று சொல்ல? இப்போது நான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் முன்பு நிற்கிறேன். பிரபுவின் கையால் நான் மடியும் நேரம். மாதவா, அர்ஜுனன் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு இல்லாது செய்கிறார். செல், தேர் மீது ஏறிக்கொள். செல் அர்ஜுனா, பெட்டை போல் புலம்பாமல் ஒரு சத்திரிய வீரனைப் போல, என் பேரன் என்ற பாசத்தோடு அல்ல. செல். பாராட்டுக்கள் மாமன்னா. பிரபுவின் கருணையினால் பிதாமகர் பீஷ்மர் பிழைத்துக் கொண்டார். என்ன சொல்கிறாய் சஞ்சயா? பிதாமகருக்கு நினைத்த போது மரணம் வரும் வரம் இருக்கிறது. அவருக்கு யாராலும் மரணம் நேராது. அந்த கிருஷ்ணனால் கூட இயலாது. மன்னா, நினைத்த போது மரணம் என்பதற்கு அர்த்தம் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாய் அவருக்கு மரணம் நேராது. ஆனால் அதற்கு அர்த்தம் இதுவல்ல. அந்த கிருஷ்ணனின் சுதர்சனம் அவருடைய கைகளை வெட்ட முடியாது என்பதுமல்ல. ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணர் நினைத்திருந்தார் உயிரோடு அவரை இருக்கச் செய்து பிதாமகரின் உடலை பயனற்றதாய் செய்திருக்க முடியும். அவருடைய கைகளையும் கால்களையும் வெட்டியிருந்தார். அப்போது பிதாமகர் வாழ்ந்தாலும் அல்லது இறந்தாலும் இரண்டாலும் எந்த பயனும் இல்லையே. நீ சரியாக சொன்னாய் சஞ்சயா. கிருஷ்ணருக்கு இந்த எண்ணம் வராதது நல்லதுதான். சூரிய அஸ்தமனமாகிவிட்டது. இன்றைய யுத்தத்தை நிறுத்துங்கள். ஏ மகாதேவா, பிரபு தன் சுதர்சன சக்கரத்தை ஏந்திக் கொண்டு இந்த யுத்தத்திலே ஆயுதங்களை ஏந்துவதில்லை என்ற அவருடைய சபதத்தை உடைத்து விட்டார். ஆம் தேவி, பிரபு தன்னுடைய சபதத்தை விடுத்து ஆயுதத்தை ஏந்திக் கொண்டார். ஏனென்றால் அது அவசியம் என்பதால் தான். அப்படி என்ன அவசியம்? அதர்மம் தர்மத்தை வெற்றி கொள்வதை தடுக்கத்தான் தேவி. அப்படியென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர கௌரவர்களை யாரும் தடுக்க முடியாதா? தேவி, அங்கு பிதாமகர் பீஷ்மர் யுத்தம் செய்யும் வரை பாண்டவர்கள் ஜெயிப்பது கடினமாகும். ஏனென்றால் பிதாமகர் பீஷ்மரை மற்றொரு பீஷ்மரால் மட்டுமே ஜெயிக்க முடியும். பிதாமகர் பீஷ்மர் கடமையை கண்ணாக கருதுபவர். அவரிடம் திவ்ய அஸ்திரங்கள் பல இருக்கின்றன. உலகிலும் எந்த ஒரு வீரனும் இல்லை. அதனால் பீஷ்மரை யாராலும் வெல்ல முடியாது. அதனால் தான் தாம் சொன்னீர்களா, பீஷ்மரை மற்றொரு பீஷ்மரால் மட்டுமே வெல்ல முடியும் என்று? ஆம் தேவி, பிதாமகர் இருப்பதால் தான் கௌரவர்கள் அடையும் வெற்றிக்கும் பாண்டவர்களின் தோல்விக்கும் அர்த்தம் தர்மத்தின் தோல்வியாகும். தேவி, உனக்கு தெரிந்ததே, நம் பிரபு தர்மத்தை காத்து அதை நிலைநிறுத்தவே அதோடு அதர்மம் செய்பவர்களை அழிக்கும் எண்ணத்தோடுதான் மானிட அவதாரம் எடுத்தார். அவ்வாறு இருக்கையில் அவர் அதர்மம் தர்மத்தை வெல்லுகின்ற வாய்ப்பினை எவ்வாறு அளிக்க முடியும்? இதே காரணத்தினால்தான் தேவி, பிரபு தனது சபதத்தை விடுத்து பிதாமகர் பீஷ்மரை தடுத்து அவருக்கு அறிவுரை வழங்கச் சென்றார். சபதத்தை உடைத்துவிட்டு அவர் பிதாமகருக்கு அப்படி என்ன அறிவுரை வழங்கினார்? அது எனக்கு புரியவில்லை. தேவி, சபதம் என்பது புலனடக்கத்தின் ஒரு மகத்தான நிலை. சபதம் மோகம், கவர்ச்சி போன்றவற்றிலிருந்து கட்டுப்பாடுடன் இருப்பதற்காக செய்யப்படும் ஒரு மகத்தான முயற்சி. சபதம் என்பது தன்னைத்தானே கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதற்காக எடுத்துக்கொள்வது. ஆனால் எப்போது தர்மம், சமுதாயம், நம்முடைய நாடு ஆபத்தில் இருக்கும் போது அப்போதும் சபதத்தின் கையில் கட்டுப்பாடுடன் இருப்பது அதர்மத்துக்கு சமமானது. எனவே பிரபு தாமே இப்படி ஒரு அதர்மத்தை எவ்வாறு செய்வார்? அதனால்தான் அவர் குருவிடம் இதை பற்றி பேசினார். தர்மத்தை காப்பதற்காக ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று. பிரபு ஸ்ரீ கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை ஏந்திக் கொண்டு பிதாமகர் பீஷ்மரின் மூலமாக அனைத்து உலகத்துக்கும்
இந்த உபதேசத்தை தான் வழங்கினார். கிருஷ்ணா, உன் கையில் சுதர்சன சக்கரத்தை எடுத்தாயா? பகவானா இருந்தும் இப்படி செய்யலாமா? எனக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். இதற்கு காரணம் வில்வித்தையில் சிறந்த என் கணவர்தான். யுத்த பூமியிலே அவருடைய கோழைத்தனத்தின் காரணத்தினால் பிரபு நீ ஆயுதம் ஏந்தும்படி ஆயிற்றா? நான் கேட்கிறேன், அப்படி சபதத்தை விட்டுவிட்டு அந்த சுதர்சன சக்கரத்தை ஏந்திக் கொண்டாயே, அதன் பிறகு அப்படியே ஏன் நின்று விட்டாய்? பிரளயத்தை ஏற்படுத்தி முடித்திருக்கலாமே இந்த யுத்தத்தை. நானும் கூட நான் பட்ட அவமானத்திற்கு பழி வாங்குவதற்காக இன்னும் அதிக நாள் காத்திருக்க வேண்டாமே? என் கணவனால் செய்ய முடியாத காரியத்தை பாசமிக்க என் அண்ணன் நீயே செய்தால் என்ன? பாஞ்சாலி, நான் சுதர்சன சக்கரத்தை எடுத்துக்கொள்ள அவசியம் நேர்ந்தது. ஆனால் அதை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வெவ்வேறு அறிவுரை வழங்க நினைத்தேன். ஒரு புறம் நான் எதிரிகளை எச்சரிக்க நினைத்தேன். நான் இருக்கும்போது அதர்மம் தலைதூக்க சக்தி இல்லை. அது தர்மத்தை என்றும் வெற்றி கொள்ளாது. சுதர்சனத்தை பார்த்து எதிரிகளின் மனதில் மரணத்தின் பயம் பற்றிக் கொண்டது. இன்னொரு புறம் நான் விதியாலும் செய்த சபதத்தாலும் பிணைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இதை புரிய வைக்க நினைத்தேன். எப்போது தர்மம் சங்கடத்தில் இருக்கிறதோ அப்போது சபதத்தை காப்பாற்றுவது தர்மம் அல்ல, அதை உடைத்தெறிவதுதான் தர்மம். நீ பிதாமகரை பற்றி தானே பேசுகிறாய்? அந்த பிதாமகருக்கு இது தெரியாதா? எந்த சூழ்நிலையில் எப்படி தர்மத்தை காக்க வேண்டும் என்று? அன்று சூதாட்ட சபையிலே எனது ஆடை அவிழ்க்க நெருங்குகையில் அந்த கொடுமையான நேரத்தில் ஏன் சும்மா இருந்தார்? என்று இந்த யுத்தம் எதற்காக? பாஞ்சாலி, யுத்தத்தில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உருவாகையில், அப்படி ஒரு நிலைமையில் நான் மட்டும் சுதர்சனத்தை எடுக்காதிருந்தால் அந்த பிதாமகர் சூது சபையில் சும்மா இருந்தது போல்தான். அதுபோல்தான் என் நிலை. அது உகந்ததல்ல. கிருஷ்ணா, என் அன்பு அண்ணன் நீ. சூதர் சபையில் உன் பாசம்தான் என்னை காத்தது. என் மானத்தை காக்காமல் அன்று அங்கு அமர்ந்திருந்த அந்த ஐவருக்கு நான் மனைவி. காண்டீபருக்கு மானம் இழந்த என்னை காக்க காண்டீபம் ஏந்த வேண்டியவர் கிருஷ்ணா பட்ட அவமானத்தை நீக்க. பாவம் அவருக்கு பாஞ்சாலி பற்றி நினைவில்லை, பிதாமகரின் உயிரை பற்றிய சிந்தனை, குருதேவர் துரோணரின் மரியாதை குறித்த சிந்தனை, அடுத்து குருமைந்தன் அஸ்வத்தாமன் சிந்தனை. இப்போது உன்னை தவிர எவருக்குமே என்னை பற்றிய சிந்தனை இல்லை கேசவா, யாருக்கும் இல்லை. போனதை பற்றி மறந்துவிடு பாஞ்சாலி. இப்படி நீ கவலைப்பட தேவையே இல்லை. அர்ஜுனன் இப்போது நான் சுதர்சனத்தை பயன்படுத்தாமல் தடுக்கும் போது எனக்கு உறுதி கூறினான். இனிமேல் அவன் திடமாய் யுத்தம் செய்வான். அவன் கௌரவர்களை தோல்வியடையச் செய்வான். அவர் எப்படியும் கௌரவரை வீழ்த்தத்தான் வேண்டும் கிருஷ்ணா. அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்கிறேன். இப்போது நீயும் அவரை பற்றி இந்த அளவுக்கு சொல்லுகின்ற போது என் நம்பிக்கையும் உறுதிப்படுகிறது. இருந்தாலும் கிருஷ்ணா, பார்த்தன் நம் இருவருடைய நம்பிக்கையையும் பலமுறை மீறி இருக்கிறார். அவர் இந்த முறையாவது சொன்னபடி நடந்து கொள்வாரா? நிச்சயம் செய்வான்.
நீ நம்பிக்கையோடு இரு. அவன் பலமில்லாதவன் அல்ல, அதை புரிந்து கொள். அவனுடைய மனதில் பெரியவர்களிடம் மதிப்பு உள்ளது. இது அவனின் சிறப்பு குணம், அதுவே அவனின் பலவீனமும். எனவேதான் நான் சுதர்சனத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் சுதர்சனத்தை ஏந்தியதற்கு அர்த்தம் என்னவென்றால், இனி அர்ஜுனனால் எதுவும் முடியாது. இனி அவனிடமிருந்து கிருஷ்ணன் யுத்தம் புரிவான். இது அவனுடைய வீரத்திற்கு மிகப்பெரிய அவமானமாகும். எனவேதான் நான் அவனுடைய வீரத்தின் கர்வத்தை காயப்படுத்தினேன். அதனால் பலனும் கிடைத்தது. இப்போது அவன் நிச்சயமாக வீரனைப் போல் யுத்தம் செய்வான். அவன் மேல் நம்பிக்கை வை பாஞ்சாலி. இப்படியாக ஒரு புறம் அர்ஜுனன் மிக்க உறுதியுடன் போர் புரிந்தார், கௌரவர்களை கதிகலங்க வைத்தார். இன்னொரு பக்கம் வீர பீமன் கௌரவ சேனைகளை பயங்கரமாக தாக்கிக் கொண்டிருந்தார். அதை தடுப்பதற்காக கௌரவர் அணியிலிருந்து கலிங்க தேசத்து அரசனும் அவனுடைய மகன் சுக்கிரதேவனும் வந்தார்கள். இளவரசன் சுக்கிரதேவ், பீமன் கௌரவ சேனையை பயங்கரமாக தாக்குகிறான். அவனை உடனே தடுத்தாக வேண்டும். அவனை கொன்றுவிடு. தங்களின் ஆணைப்படியே தந்தையே. போய் அவனை கொன்று விடுங்கள். மன்னா, இப்போது பீமன் பயங்கர கோபத்துடனும் அதிக ஆவேசத்துடனும் யுத்தம் செய்கிறான். அவன் வெறும் கதையோடு கலிங்க அரசனின் சேனையை தாக்குகிறான். வெறும் கதையோடவா?
மிகவும் நல்லது. இப்போது கலிங்க மன்னன் சுலபமாக பீமனை கொன்று விடுவான். இந்த பீமன் மடிந்து விட்டால் மொத்த பாண்டவ சேனையும் மடிந்து விட்டதாக அர்த்தம். பிறகு நாம் யுத்தத்தில் ஜெயித்து விடுவோம். அதன் பிறகு என் அன்பான துரியோதனன் வெற்றி பெற்று விடுவான். அதற்கான சூழ்நிலை இல்லை மன்னா. அப்படி என்றால்? அதாவது அங்கே பீமனின் ஒவ்வொரு அடியும் கலிங்க மன்னன் மீது பயங்கரமாக தாக்குகிறது. அதோடு கலிங்க மன்னரின் சேனையும் பயந்து நடுங்குகிறது. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். தனியாகவே பீமன் கலிங்க மன்னனையும் அவனது சேனையையும் அழித்து விட்டான். சஞ்சயா, என்னை பொறுத்தவரை நம்முடைய விதியில் வெற்றி எழுதப்படவில்லை. ஒருபுறம் பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனை தோல்வியுறச் செய்ய முடியவில்லை. இன்னொரு புறம் பீமன் தனியாகவே அனைவரையும் பந்தாடுகின்றான். இதை தலைவிதி என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது? என்னவென்று சொல்வது? அந்த அர்ஜுனன் இன்று விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை போல கொடூரமாக மாறிவிட்டான். அர்ஜுனன் நம்முடைய யுத்த திட்டங்களை பொடி பொடியாக்கி விட்டான். அர்ஜுனனின் இந்த நிலைமை யுத்தத்தில் இப்படியே நீடித்தால் வெற்றி அடைந்து விடுவார்கள். வெற்றி அடைந்து விடுவார்கள் அவர்கள் இந்த யுத்தத்தில். ஆஹா, ஏன் கவலைப்படுகிறாய் மருகனே? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சமுதாயத்தில் தீர்வு இருப்பதைப் போல இதற்கும் உண்டு. நீ பார்த்ததில்லையா? வனத்திலே பாம்பு எலியை விழுங்குகிறது, ஆனால் கீரியிடம் தோற்று விடுகிறது. ஆனால் இந்த 5 பாம்புகளை கொல்ல நம்மிடம் எந்த கீரிப்பிள்ளை இருக்கிறது மாமா? இருக்கிறது அங்கராஜ கர்ணனே, இருக்கிறது. அலம்பு சரக்கன். அலம்புசனா என்னுடைய நண்பனா? அந்த அரக்கன்தான். அவன் மாயாவி யுத்தத்தில் கை தேர்ந்தவன். அற்புதம் மாமா, அற்புதம். இன்று பகடை என் கைகளில் இருக்கிறது. ஆனால் அதை விளையாடப் போவது தாங்கள்தான். மருகனே, பகடையும் உன்னுடையதுதான், இந்த ஆட்டமும் உன்னுடையதுதான். ஆனால் இந்த ஆட்டத்தை உன்னானைப்படி உனக்காகவே விளையாடப் போவது நான். அதில் ஜெயிப்பதும் நான் தான். மருகனே, இந்த யுத்தத்தில் நாம்
நமது பலத்தால் அல்ல, வஞ்சத்தால் ஜெயிப்போம். பாண்டவர்கள் எண்ணிக்கையில் நம்மை விட குறைந்திருந்தாலும் பலத்தில் நம்மை விட சிறந்தவர்கள். இருந்தாலும் வஞ்சத்தில் நம்மை விட பின்தங்கியவர்களா? அவனை கூப்பிடு, கூப்பிடு, அந்த அலம்புசனை கூப்பிடு. ஏ மாயாவி அரக்கனே, ஏ அலம்புஸ், நான் உன்னுடைய நண்பன் இளவரசன் துரியோதனன் உன்னை இன்று அழைக்கின்றேன். முன்னே வா அலம்புஸ், என் முன்னே வா, முன்னே வந்துவிடு. வணக்கம் இளவரசே. வணக்கம் நண்பனே, வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறேன். வருக அலம்புசனே. இப்போது என்னுடைய நண்பன் அலம்புசன் அங்குசமிட்டு அடக்குவான் பாண்டவரை. கிருஷ்ணா